ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் யுவர் பிளாக் சிவம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பருவதமலை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் பருவதமலை போயிருந்திருப்பீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொல்கிறேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பருவதமலை எப்படி இருந்ததுன்னு. இது வரைக்கும் பருவதமலை போகாதவங்க எல்லாம் இதில் பார்த்துக்கலாம், அந்தளவுக்கு கிளியராக இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக விழுப்புரம் போயிட்டு விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை போயிட்டோம்னா, அங்கேருந்து திருவண்ணாமலைலேருந்து 20 ரூபா காசு பஸ்ஸில் போனோம்னா பருவதமலை ஸ்டாப்பிங்கில் கரெக்டாக இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நம்ம போகும்போதே மலையில் பார்க்கலாம். மலையிலேருந்து அங்கேருந்தே தெரியும், நடுவில் தெரியும், சென்டராக வந்து பருவதமலை இருக்கும். அங்கேருந்து செம்ம வியூவாக இருக்கும். அதுக்கப்புறம் பருவதமலை அங்கேருந்து 20 ரூபா காசு கொடுத்தோம்னா ஆட்டோவில் கொண்டு வந்து விட்ருவாங்க. ஆட்டோ வந்து ஆஞ்சநேயர் கோயிலேருந்து கிளம்புவோம். ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது ஒரு துண்டுகளாக விழுந்தது. அந்த மலையிலேருந்து தான் இந்த மலை வந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியே அங்கேருந்து வந்தோம்னா மலை அடிவாரத்தில் விட்டுருவாங்க. அங்கே ஒரு வீரபத்திர சுவாமி கோயில் இருக்கும். வீரபத்திர சுவாமி கோயிலாண்ட வந்து எப்பயுமே ஃபுட்டு இது பண்ணிட்டே இருப்பாங்க, ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கஞ்சி மாங்காய் ஊறுகாய் தருவாங்க. அது வந்து சாப்பிட்டு அங்கே நீங்கள் டொனேஷன் கொடுத்துருந்தாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா உங்கள் விருப்பம், நீங்கள் கொடுக்காம கூட போகலாம், எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மலை அடிவாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மலை அடிவாரத்துலேருந்து பார்த்தோம்னா வெறும் பாதையாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் பாதையாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படி ஸ்டெப்ஸ் வரும். ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 900 ஸ்டெப்ஸ், ஒரு 1000 ஸ்டெப்ஸ் வரும். அது ஸ்டெப்ஸ் அப்படியே தாண்டி போகிறோம். அதுக்குள்ளே கால் வலிலாம் ஃபுல்லாக எடுத்துக்கும். நாயெலாம் கூட நம்ம வழியெல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் நம்பலை. அங்கே போயிட்டு பார்த்தேன், அது உண்மை தான். அந்த வீடியோ வந்து நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், வர இதில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து படிலாம் ஸ்டெப்லாம் ஏறி போனோடனே கல்பாதை வரும். கல்பாதை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கல்பாதையில் வந்து கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். இதெல்லாம் அது கொஞ்சம் கஷ்டம் தான். இதெல்லாம் படியை விட கல்பாதை வந்து ஈஸியாக இருக்கும். கல்பாதை ஏறி போனோடனே கொஞ்சம் தூரம் போகணும். கொஞ்சம் தூரம் போக போக வழியில் நிறைய லிங்கம்லாம் இருக்கும். லிங்கம் எல்லாம் பார்த்துட்டு அந்த லிங்கம் தரிசனம் பண்ணிவிட்டு போகிற வழியில் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபுல்லாக காடு வழியாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். நைட் நேரம் தான் லைட் எடுத்துகிட்டு போகணும். தண்ணியெலாம் எங்கேயுமே கிடைக்காது. வாட்டர் எல்லாம் நீங்கள் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். வாட்டர்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் தான் போகணும். அப்புறம் கல்பாதை முடிஞ்சோடனே வந்து கல்பாதை ஏறி முடியத்துக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு போனோம். பாதி வெயில் வந்து வழியே தெரியல. அப்போனா கரெக்டாக மற்றவங்க சொல்கிற மாதிரியே அந்த நேரத்தில் நாய் வந்துச்சு, வந்து வழிகாட்டிச்சு. அந்த ஃபோட்டோ, அந்த வீடியோலாம் போகிறேன் நான், பின்னாடி இருக்கும். அதில் நாய் உட்காண்ட்ருக்க மாதிரி இருக்கும். அந்த நாய் தான் எங்களுக்கு வந்து வழிகாட்டிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கட்டப்பாறை மலை ஏறிட்டோம். கட்டப்பாறை மலை ஏறி ஏணி பாதை ஏறிட்டு உள்ளே போயிட்டு சுவாமியை பார்த்தோம். சுவாமி பூஜை அறைத்தான் தான் வச்சுருந்தாங்க. நாங்களே போய்ட்டு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம்லாம் நாங்களே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் பண்ணிவிட்டு படைச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். நைட்டு அங்கேயே தங்கிட்டோம். காலையில் அதுபோல் 6 மணிக்கு வந்து சாமியை பார்த்துட்டு சூரிய உதயம் பார்க்கலாம். சூரிய உதயம் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த மலையோட எண்டில் நின்று பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த காலையிலே மேகம்லாம் இருக்கும். அங்கே வந்து பார்க்கும்போது செமத்தியாக இருக்கும். அங்கேருந்து வேலு இது எல்லாமே தெரியும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மலைகள், கீழே இருக்கிற ஊர் எல்லாமே தெரியும். 4000 அடி மேலே இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. இந்த வீடியோலாம் இருக்குது, அது பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து சீக்கிரமாகவே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் சிவனோட பாதம் பட்ட இடம் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தாச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.